அம்மா பாத அம்மா அம்மா என்ன தொடங்குங்க? தோற்றமில் பரஞ்சோதி அது படியுங்க. அம்மையார் துதி, கரைக்கால் அம்மையார் துதி. யார் படிக்கிறது? அனு 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 பிள்ளைங்க தோற்றம் படியும். தோற்றமில் பரஞ்சோதிதன் வாய் திறந்தாற்ற அன்புடன் அம்மையே என்னுமோர் பேற்றை முன்பெறப்பேயிரு வெய்திய சாற்றரும் புகழ் தாயை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். அன்றி நில்லுங்க, 11வது பாட்டு எடுக்கிறேன். 11வது பாட்டா? கமலா, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். சரியா? சரி சரி. ஓகே. அன்றி படிங்க. ஒன்றே நினைந்திருந்தேன். திருச்சிற்றம்பலம். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தினுள்ளிடத்தேன், ஒன்றேகான் கங்கையான் திங்கட்கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையாட்காலமது. நாங்கள் இன்றைக்கு அற்புத திருவந்தாதி இந்த கரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியில 11வது பாடல் இன்றைக்கு நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு பொருள் பார்க்கிறோம். ஓகே, அண்டிபடி ஒன்றே நினைத்திருந்தேன். தியானம் செய்கின்ற தொண்டு ஒன்றையே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒளிந்தேன். இல்லறத்தில் உண்டாகிய இன்பம் அழியின் தன்மையை உடையது என தெரிந்து அதொன்றை நீக்கினேன். ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைந்தேன். பரம்பொருள் ஒன்றையே மனத்தில் நீங்காது இருந்தினேன். கங்கையான் திங்கட் கதிர்முடியான் குரல் திங்கட் கதிர்முடியான் கங்கையும் சந்திரனையும் ஒளியை உடைய சடையிலே தரித்தவனும் பொங்கு ஒளிசேர் அம்மையார்க்கு அதிகரித்த ஒளி பொருந்தி அழகிய கரங்களை உடைய சிவபெருமானுக்கு ஆளாம் அது ஒன்று. அடிமையாகின்ற தன்மையை கொள்வது ஒன்று கான். தெரிந்து கொள்ளுங்கள். நான் குடும்பபாரம் துன்பமென நீக்கி முதல்வனுக்கு அடிமைப்படுவதே இன்பமென கொண்டேன். நீங்களும் கண்டு கொள்ளுங்கள். கான் என்பது முன்னிலை சொல். ஒளிந்தேன் என்பது மெலிதல் விகாரம். நான் இதையும் விட்டுட்டேன். இதுல வந்தது இந்த இதுக்கு நிப்பாட்ட போக அது போயிட்டு. இந்த 11வது பாட்டை படிக்கும். அதே 11வது பாட்டு தான் 2லயும் படிக்கிறோமே. படிங்க 11வது பாட்டு. பாட்டு படிக்க தேவையில்லை, கருத்தை படியும். ஒன்றே எப்போது நினைந்து வாழ்ந்தேன், அந்த ஒன்றையே துணிவாக உறுதி செய்து புறவாற்றின் என்று நீங்கினேன். அந்த ஒன்றையே என் அந்தரங்கத்திலுள்ளே பொன்னை போல பொதித்து இன்புற்றேன். அந்த ஒன்று கங்கையை தரித்தவனும் சந்திரனை அணிந்த ஒளி வீசும் சடாமுடியையும் உடையவனும் கொழுந்து விடும் ஒளியை உடையவனான கனலை உள்ளங்கையை பெற்றவனுமாய சிவபெருமானுக்கே ஆளாகும் இந்த இன்பம். என்ன சொல்றா சொல்லுங்க. அதெண்டாவ சொல்றா, ஒன்றையே நினைத்திருந்தேனா, உண்டை மட்டும்தானா நினைத்திருந்தா. எது குடும்ப வாழ்க்கை வேண்டாம், இனி இறைவனிட்ட போறதுதான் நிச்சயமானது. இறைவனை அடைகிறது, இறைவனை தியானிக்கிறது மட்டும்தான் ஒன்று ரெண்டு நினைத்தாவான். பாட்டை விடுங்க, பாட்டுக்கு வரே இல்லை. நீங்க வாய்ச்சதை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தானே. அப்பதான் தனியா இறைவனை மட்டும் அடைகிறதானம் நச்சு கொண்டிருந்தவ ஆனோடைய தான் குடும்ப பாரத்தை வெறுத்துட்டாவாம். குடும்பத்தை இனிமேல் தான் நிற்க மாட்டாவாம்.
ஒரு பொருளை மட்டும் ஒரு பொன் போல பொதிந்து மனத்துல வச்சிருந்தாராம். சந்திர சூரியர்களை அணிந்தவரும் மிகவும் பிரகாசமான சடையுடையவரும் சிவபெருமானுடைய பாதங்களை நினைத்து அவ்வழியே நிற்பதாக உறுதி பூண்டாவாம். இதுக்கு நீங்கள் பார்க்கணும். நளினாக்கா நிக்கிறீங்களோ? ராணியக்கா, நளினாக்கா ரெடியா இல்லைங்கோ? அன்மீட் பண்ணிட்டு நளினாக்காட சத்தத்தை காணல. ராணியக்கா அடுத்ததை படியுங்க. 12வது ராணியக்கா. சரி. அதுவே பிரானா மாறற் கொள்ளும் மாறும் அதுவே இனி அறிந்தோ மானல் அதுவே பெனிக்கணக்கு கண்ணியார் ஒண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. அதுவே பிரானா மாறும் அப்பொருளே தலைவரம்பொருளே ராணியக்கா. அப்பரம்பொருளே தலைவனாக இருக்கின்ற தன்மையும் ஆட்கொள்ளுமாறும் அதுவே அடிமை கொண்டருள் செய்கின்றதும் அப்பொருளே என்று இனி அறிந்தோமானால் அத்தன்மையை தெரிந்து கொள்வோமே. ஆனால் பனிக்கணம் கண்ணியார் ஒள் நுதலின் மேல் சீதள மிகுந்த புட்பமாலை அணிந்த கடவுள் ஒளி பொருந்திய நெற்றியின் மேல் ஓர் தனிக்கண் அங்கு வைத்தார் தகவு. அதுவே ஒரு ஒப்பற்ற விழியை அந்நெற்றியில் வைத்த கடவுளுடைய தகுதியையும் தெரிந்து கொள்ளலாம். பரம்பொருளே எப்பொருட்கும் தலைவனாக இருக்கிறதையும் ஆட்கொள்றதையும் தெரிந்தால் நெற்றியில் கண் வந்த தன்மையை தெரிந்து கொள்ளலாம். கணம் கணங்கு என வந்தது. கு பண்பு பெயர் விகுதி. பிரானாக மாறும் என்பதில் மகர மெய்தி விரித்தல் விகாரம். பிற தெய்வங்களுக்கு அமையாத நெற்றி கண்ணை உடையவராதலால் அவரே முழு முதற் கடவுள் என்றும் அவரே உயிர்களை ஆட்கொள்ளும் ஆண்டவர் என்றும் கொள்வதும் ஒன்று. இந்த கருத்தையும் வாசிங்க. கருத்து தெளிவுரிய. அவர் தலைவராகும் வண்ணம் அதுதான். அவர் அடியவரை ஆட்கொள்ளுமாறும் அதுதான் நெற்றிக்கண். இவ்வுண்மையை இப்போது அறிந்தோம். ஆனால் பனிக்கு வாடும் கொன்றை மாலையை அணிந்தவரும் விளக்கமான நெற்றியின் மேல் ஒப்பற்ற ஒற்றை கண்ணை படுத்தவருமாய சேருமானுடைய பெருமை அது மட்டுமா? விளங்கப்படுத்துங்க என்னண்டு. அதான் அவர் நெற்றி கண்ணை உடையதால் அவரே பெரியவர். அதாவது அவரே முதல் கடவுள். அதோட அவர் இந்த கொன்றை மாலை அணிந்தவருமா, கொன்றை மாலையும் அணிந்திருக்கிறதாலையும் நெற்றி மேல ஒப்பற்ற கண்ணை உடையவராய அவற்றை பெருமையை நாங்கள் எவ்வளவு சொல்ல முடியும். நளினா காணிக்கிறீங்களோ? தனாவடிங்க. ஏபால பாவம் தகவுடையார் தாமுளரேல் தாரகலம் சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக அடர ஊர்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளைச் சார்ந்திடுமேல் ஏபாவம் தான். தகவுடையவர்கள் இல்லையா? அம்மையின் மேல் பாம்பு ஊறாமல் இருக்க வேண்டுமானால் இறைவன் மார்பிலேயே அது புகும்படி செய்யக்கூடாது. அவனுக்கும் அம்மைக்கும் நெடும் தூரமா? அவன் மார்புக்கு ஆபரணம் என்று சொல்கிறார்களே, அங்கேதான் தார் இருக்கின்றதே, அது போதுமே. அந்த பாம்பு எதற்கு? இதுவரைக்கும் இருப்பது போலவே அது இருக்கும் என்பது என்ன நிச்சயம்? என்றேனும் ஒரு நாள் மலைமகளைச் சாரலாம். அதை நினைத்தாலே பயமாயிருக்கிறது. அப்படி ஆகிவிட்டால் நல்லா நினைக்கிறான். மகாபாவம் வேறு இல்லை. இதப்படி
தகவுடையார் அது பாட்டு தேவையில்லை. தகவுடையார் தாமுளரேல் பெரும் தகுதியை உடையவராக அக்கடவுள் இருப்பாரேயானால் தாமணிந்த பாம்பாகிய மாலையை அதலால் அதெல்லாம் சார புகவிடுது. அதலம் சார புகவிடுதல் பாதாள உலகத்துச் செல்லும்படியாக செய்தல் பொல்லாது கண்டீர் முடியாத காரியமா பார்த்தீர்கள் மிக அடர ஊன்றிடுமானாகம். மேலும் மேலும் சொல்வதற்கு செல்கின்ற பெரிய பாம்பானது ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடும். ஒரு காலத்தில் உமாதேவி அடையும். மேலே சரீரத்தின் மேலே பாவந்தானண்டா மேனையும் மலை அரசனும் செய்த பாவங்களோ அறிந்திலே. மகள் தான் மலை மகள். அதுக்குத்தான் அதான் இந்த இறைவன் இப்படி இந்த பாம்பை வச்சிருக்கிறது ஒரு தகுதி நல்லதோ. ஏன்னா அந்த உமை அம்மாளுக்கு இப்படி அவருக்கு கழுத்துல வேற வேற பதக்கங்கள் அதுகள் எல்லாம் இருக்கு. அதை விட இந்த பாம்பை அவர் வச்சுக்கணும். உமாதேவிக்கும் அவருக்கும் இவ்வளவு பெரிய தூரமா இல்ல, ஒரு சின்ன தூரம் தானே. சில நேரம் அந்த பாம்பு போய் உமாதேவிய நான் செய்திடுமென்று தனக்கு பயமா இருக்கு. பாம்பா பாதாளத்துக்குள்ள விடலாம் தானே. ஏன் அங்க அதுல இருக்குது, அதுக்கு ஒரு இது இல்லையோ அண்டுட்டு இந்த மலையரசன் செய்த பாவம் தான் இந்த இவளை பயப்படுற மாதிரி இப்படி பக்கத்துல இந்த பாம்பு தானே பாம்ப வச்சிருக்க. என்ன பயம் மாதவியா இறைவன் மலையரசன் தக்கனா இல்லே ராணியக்கா. மலையரசுக்கு மகளா பிறந்தவ இல்ல ஒருக்கா. அது வேற இது வேற. எனக்கு மகளா இல்லையே பிறக்குறான். இல்ல இது வேற. நாங்கள் எத்தனையோ கதை படிச்சுட்டாம். மலையரசனுக்கு மேனைக்கு மகள அவ பிறந்தவா. அது ஒரு கதை இருக்குது. அதத்தான் சொல்லினோம் இங்க. ஆனபடியால அந்த இறைவன் சகல வல்லமையுடையவரான சரீர அவர் இருக்கிறபடியால அந்த பாம்பை மாதிரி அந்த கடிக்க விடாமல பாதுகாத்து இருக்கணும் சொல்லி சொல்றேன். செய்ய மாட்டாரோ சொல்லி கவலைப்படுறான். சரி, நான் அடுத்த பாட்டு. தானே தனி நெஞ்சந்தன்னையுயக்கொள்வான் தானே பெருஞ்சமம் செய்யுமாத்தானேயோர் பூணாகத்தாட்பொழிந்து பொங்கலல் சேர் நெஞ்சுமுழு நீனாகத்தானை நினைந்து ஓர் ஆணாக பொழிந்து பொங்கலல் சேர் நெஞ்சுமுழும் ஓர் ஆபரணமாக திருமேனியில் பிரகாசித்து மிகுந்த அலர்ச்சுவாலை வீசுகின்ற நெஞ்சை கக்கும் நீள்நாகத்தானே நினைந்து நீண்ட பாம்பை அணிந்த பரமேஸ்வரனை நினைத்து தானே தனி நெஞ்சன் தன்னை உயக்கொள்வான். ஆன்மாவாய தான் ஒப்பற்ற மனத்தை கடந்தேறும் பொருட்டு தானே பெருஞ்சேமம் செய்யுமாள் அவ்வான்மாவே அம்மெனத்தை பெருங்காவல் படுத்தும். கருத்துரை: ஆன்மாவானது கடவுளை வழிபட்டு மனதை தீய வழியின் பொறியின் வழியே போகா வண்ணம் தடுக்கும். செய்யுமாள் என்பது செய்யும் என்னும் பௌதி பொருள் விகுதி தானே அசைகள். என்ன பெரும் சேமம் என்னுடைய தானே தனி நெஞ்சன் தன்னை கொள்வான். என்னுடைய நெஞ்சம் தானே தனியாக வேறு துணையின்றி இருக்கும் நெஞ்சம் தானே பெருஞ்சேமம் செய்யுமாள். என்ன இது தன்னைத்தானே கொள்ளும் பொருட்டு தானேயோர் பூணாக தாட்பொழிந்து என்ன ஒப்பற்ற தன்னை புணு திருமேனியால்
பொங்கலில் நஞ்சுமுழு நீணாகத்தானே நினைந்து அழலின் வெம்மை சேர்ந்த நஞ்சமுழு நீண்ட நாகத்தை உடையவனை தியானம் செய்து அவனை தனக்குள்ளே பெரிய சேமிப்பாக சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிப்பட்டு இப்படி சொல்றா. என்ன, என்னுடைய நெஞ்சம் தானே தனியாக வேறு துணையின்றி இருக்கு நெஞ்சம். இது தன்னைத்தானே உய்ய கொள்ளும் பொருட்டே நான் உய்யும் பொருட்டாக ஒப்பற்ற தன்னை பூணும் திருமேனியால் பொலிவேற்று கொழுந்துவாள் என்பமையை அவன் நான் உய்யும் பொருட்டுத்தான் அந்த நாகத்தை உடம்பில, அதாவது அழலின் வெம்மையை சேர்ந்த நஞ்சையுமுழு நாகத்தை உடையவனாக தியானம் செய்து அவனை தனக்குள்ளே பெரிய சேமிப்பாக சேர்த்து கொள்ளும் என்று சொல்றார். என்ன பெருஞ்சேமம். அண்டி படியுங்கோ. அடிபெருந்தும் அன்பு நினைத்திருந்து வானவர்கள் நீள்மரலாற்பாதம் புனைந்தும் அடிபொருந்த மாட்டார் நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கின்றோர்க்கு என் செய்வான் கொல்லோ இனி. தேவர்கள் தம் நலத்தை இறைவழிபட்டால் அவை மிகும் என்பதை நினைந்து சில காலம் தாழ்ந்திருந்து பிறகு நீண்ட மாலைகளால் இறைவனுடைய வாதத்தை அலங்காரம் செய்யும் அந்த திருவடியில் மனம் பொருந்த மாட்டார். எப்போதும் இடைவிடாது அவனையே நினைத்திருந்து மின்னலை போன்ற பெரிய செம்மையுடைய சடையுடையவனே, மறையை எப்போதும் மோதிக்கொண்டிருப்பவனே என்று வாழ்த்துகின்ற எனக்கு அவன் இனிமேல் என்ன செய்து அருளுவானோ. அதனால் தேவர்கள் தம் நலத்தை இறைவன் வழிபாட்டாலே காலம் தாழ்ந்திருந்தாலும் அதைத்தானா நிறைந்துடிப்பின நீண்ட மாலைகளை அணிவித்து பாதத்துக்கு அலங்காரம் செய்து அந்த திருவடியிலே மனத்தை பொருந்த மாட்டாரண்டா பொருந்தினவர்கள். எப்போதும் இடைவிடாது அவனையே நினைத்திருந்து மின்னலை போல் பெரிய செம்மையுடைய மின்னலை போன்ற மின்னல் எப்படி மின்னி மின்னி பளபளக்குமோ அப்படியான சடையுடைய சிவபெருமானே, சடையுடையவனே, மறையை எப்போதும் வாயால மறையத்தான மோதிக்கொண்டிருப்பார். வேதங்களை ஓதுகிறவரும் மறையை எப்போதும் மோதிக்கொண்டிருப்பவனே என்று வாழ்த்து ஓடிட்டு வாழ்த்துகின்ற அடியவர்களுக்கு சொல்லுங்க. வானவர்கள் இணைந்திருந்த தேவர்கள் சிவபூசை செய்ய எண்ணி உட்கார்ந்து நீள்மலரால் பாதங்களை புரைந்தும் அடிபொருந்த மாட்டார். ஒளி பொருந்திய புட்பங்களால் பாதத்தை சாத்தியும் திருவடிகளை அறிய மாட்டார்கள். நினைந்திருந்து கடவுளையே நினைத்து தியானித்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதிய செஞ்சடையாண்டா சிவந்த சடையுடையவனே வேதிய சிவந்தாண்டில ஒளி பொருந்தியதான் என்கின்றேற்கு ஒளி பொருந்திய சடையை உடையவனே பிராமணனே, வேதத்தியோதருடைய பிராமணன் என்று குறிப்பிடுறாரு. என துதிக்கின்ற எனக்கு இனிமேல் என் செய்வான் கொலோ என்று அனுக்கிறதன் என்ன அனுக்கிறதன் அப்படிப்பட்டவர் தனி இனிமேல் தன கரக்காலமா இருக்கிறா, இனி எனக்கு தனக்கு என்ன அனுக்கிறத செய்வாரோ தெரியாதா. அதப்படி தேவர்கள் மனம் ஒரு வழிபட்டு தியானம் செய்ய மாட்டார்கள். 17 படிச்சவா 17 படிச்ச 16 அப்ப படிங்க 17 நீங்க காண்பார்க்கும் 2 வரி கிடக்கு. காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே கைதொழுது இல்ல ராணியக்கா 16 தானப்பா. இனியோ நீங்கள் 17 போடி. இனியோ நாமுந்தோ இறைவந்தாள் சேர்ந்தோம் இனியோ இடரில்லோம் நெஞ்சே இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவிக்கனை கடலை நீந்தினேன் காண். நெஞ்சமே மனமே இறைவன் தாள் சேர்ந்தோம், தலைவன் திருவடி அடைந்தோம், இனியே நாம் உய்தோம், இனிமேல் தான் கடந்தேறினோம். இனியோர் இடமில்லாமல் ஒருவித
விதமான துன்பமும் இல்லை. இனியோர் வினக்கடலை ஆக்குவிக்கும் ஒரு வகையாகிய சஞ்சிதம் ஆகாமியம் பிராப்தம் என்கின்ற வினப்பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற மீளா பிறவிக்கலை பிறவிக்கடலை நீந்தினோம். நீங்காத பிறவியாகிய ஒலிக்கின்ற சமுத்திரத்தை கடந்தோம். இனிமேல் தெரிந்து கொள்வாயாக. மனமே, இறைவனது திருவடியை அடைந்தோம். ஒருவித துன்பமும் இல்லை. பிறவி துன்பத்தை நீக்கிக் கொண்டோம். இனியோ என்பதில் ஏகாரம் ஓகாரமாய் வந்தது. இடுமையிலும் இன்பமா தேவாரத்தை படிக்கிறதுல தெளிவுரிய படி. என் நெஞ்சே இப்போது நாம் உயர்ந்து போகிறோம். உயிர்ந்து போகிறோம். இறைவன் திருத்தாளை சேர்ந்து விட்டோம். ஆகையால் இனி ஒரு துன்பமும் நமக்கு இல்லை. நாம் இல்லோம். இதை இப்போது சிந்தித்து பார். கண்மங்களுக்குரிய வலிமையை உண்டாக்குவதும் தன்பால் விழுந்தவர் மீளாமல் இருக்க பண்ணுவதும் ஆகிய பிறவியாகிய ஒளி தலையுடைய கடலை நாம் நீங்கி விட்டோம். சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் என்ற 3 வகை வினைகள். இவற்றில் நாம் செய்த பல வினைகளின் குவியலுக்கு சஞ்சிதம் என்று பெயர். இந்த பிறவியில் அனுபவிக்க வாய்ந்த பகுதிக்கு பிராப்தம் என்று பெயர். இங்கே செய்யும் புதிய வினைக்கு ஆகாமியம் என்று பெயர். இறைவன் தாளை இடைவிடா சிந்திப்பார்க்கு இம்மை இன்பம் மறுமை. இன்பமும் எய்தும் என்பது இப்பாட்டின் கருத்து. என்ன எங்களுக்கு இந்த உடம்ப தரைக்க கண்மத்தையும் சேர்த்து அனுப்பிக்க பழைய குவியல்ல இருக்கிற சஞ்சித குவியல்ல இருந்து ஒரு பகுதியையும் எடுத்து தருவார். அப்ப நாங்க அதை கொண்டு வாரோம். வந்து என்ன செய்யறோம்? இந்த பிறவியில நாங்கள் அந்த அனுபவிக்க சொல்றது அது பிராப்தம். அவன் பிராப்தம் அவன் அனுபவம். அந்த போன பாட்டுல படிச்ச நாங்கள் தானே அவரவரத்து ஆகாமிய வினை பிராரத்த வினை கேட்டதானா பிறவிகளை கொடுப்பேன். அப்ப அந்த நாங்கள் அந்த சஞ்சிதத்துல எடுத்துக்கொண்டு வார ஒரு கொஞ்சத்தை நாங்கள் அந்தந்த நேரத்துல இன்றைக்கே நாங்கள் அதை அனுபவிக்கிறோம்டா இது இப்ப பிராப்தத்துல இருக்கிறோம். ஆனா சஞ்சிதத்துல இருந்து எடுத்து அது கொண்டு வந்ததான் பிராப்தத்தை செய்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவா செய்யற வினையா ஆகாமியம். அந்த ஆகாமியம் அது புது வினை. அது என்ன செய்யுது? அடுத்த வருஷத்துக்கு அடுத்த பிறப்புக்கு சஞ்சிதமா போய் குவியுது. அது நாங்க திருப்பி படிக்கிறோம். உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல இது இருக்க வேணும். இல்ல அவ சொல்றாதான் கடலை நீங்கி விட்டாண்டு. அது அவ எங்களுக்கு என்ன நீந்த இல்லையே, நாங்க கடல்லாம் நினைக்கிறோம். படிங்க. காண்பவர் மூவர் காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால். அந்த ஹெட்டிங்க பார்க்கணும் நாங்க படிக்க. அப்ப அதுதான் விளக்கத்தை கூட தருகுது. காண்பவர் திருப்பி படிக்கும்போது நான் சொல்றி காண்பார்க்கும் காண்பார்க்கும் காணலாம் தன்மை கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால் காண்பவர்க்கு சோதியாய் சிந்தையுளே தோன்றுமே தொல்லுலகுக்கு ஆதியாம் நின்ற அரண். அதுல காண்பார்க்குதான் கிடக்குது. சரி படிங்க. பழமையான உலகத்திற்கு மூல காரணமாக நின்ற சிவபெருமான் வடிவத்தை மட்டும் காண்பவர்களுக்கு காணத்தக்க இயல்புடையவன். அன்பினால் இவன் நம் இறைவன் என்று எண்ணி கைதொழுது காணும் பக்தர்களுக்கும் காணுதல் கூடும். உள்ளே நிறைந்த பேரன்பால் காணுகின்றவர்களுக்கும் அவர்களுடைய சித்தத்துக்குள்ளே சோதிமயமாய் காட்சி அளிப்பான். முதல் நிலையினர் பொதுமக்கள், அடுத்த நிலையினர் பக்தர்கள், கடைசி வருகின்றவர் அனுபூதிமான். அனுபூதி காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே என்றா சாதாரணமாய் திரிகின்றவர்களும் காணுகின்ற தன்மை உடையவனும்
கைதொழுது காண்பார்க்கும் காணலாம். சரியை கிரியைகளின் பூசாந்தத்தில் கைகுவித்து வணங்கும் போது தெரிகின்றவனும் காதலால் காண்பார்க்கும் சோதியாய் சிந்தனையுள்ளே தோன்றும். அன்போடு யோக பழக்கத்தால் பார்க்கின்றவர்களுக்கும் சோதிமயமாய் உள்ளத்தில் தோன்றுகின்றவனும் தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் பழமையாக உலகுக்கு முதன்மையாய் நின்ற சம்சாரகர்த்தாவாகும். எந்த வித மார்க்கத்திலும் தரிசிக்கின்ற ஆன்மாக்களுக்கு அருள் செய்வது முதல்வன் ஒருவனே. ஏகாரங்கள் இரண்டும் தேற்றம். எவரெவர் எப்படி துதித்தாலும் அருள் செய்வார் ஒருவரே என்பதற்கு சிவஞான சித்தியார் 2ஆம் சூத்திரம் 25ஆம் பாடலில் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமே ஆங்கே மாதொரு பாகனார் வருவார் என்றார். என்ன சொல்லுது இது? இதுல அந்த கைகூப்பி சும்மா கும்பிடுற வைக்கும் சரி, சரிய கிரியையில இருந்து வழிபடுற வைக்கும் சரி, யோக நிலையில கும்பிடுற வைக்கும் எல்லாருக்கும் இறைவன் அந்தந்த வழியில அவன் காட்சி வைக்கி பலனை கொடுப்பான். அதான் அந்த மூவகையினர் இருக்கிறான் வழிபடுற வேலை. அந்த வைக்கி இந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி அவன் காட்சி கொடுத்து கண்டுவான். அடுத்தது 18. அதைத்தான் இதில் சொல்லி இருக்கு சிவஞான சித்தியார்ல. யாரோட தெய்வம் கொண்டு எப்படி எப்படி உருவம் கொண்டு வணங்குற வைக்கும் அப்படி அப்படி ஆண்டவன் காட்சி கொடுப்பான். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார். உருவா வழிபாடு இருக்கு. அப்ப எந்த உருவத்தை நீங்க நினைச்சு வழிபடுறீங்களோ அந்த உருவத்துல வரும். ராவணனை ஒரு விரலால் சென்றதையும் மேல குறிப்பிடுறான். அரணென்கோ நான் முகனங்கோ அரியவரனென்கோ பண்புணர மாட்டேன் முரளணியத்தானவனை பாதத்தனி விரலால் செற்றானை யானவனை எம்மானை என்று முரணழிய வலிமை கெடும்படியாக தானவனை பாதம் தனிவிரலால் செற்றானை அக்கைலாய மலையை பெயர்த்த ராவணனை திருவடியின் ஓர் விரலால் ஊன்றி பலத்தை கெடுத்தருளியவனை யான் நான் அவன் எம்மானை அம்பரம் பொருளாகிய எமது தலைவன் என்று இப்பொழுது அரிய அரணென்கோ இவருக்கு மேலாகிய உருத்திரன் என்று சொல்லுவேனோ, நான் முகனென்கோ பிரமதேவன் என்று சொல்லுவேனோ, பரனென்கோ விட்டுணுவென்று சொல்லுவேனோ, பண்பு உணர மாட்டேன். இவ்வித்தியாசங்கள் ஒன்றும் தெரியவில்லை. அவ சொல்றா, யான் அனுபவிக்கின்ற அனுபவ நிலை பரம்பொருள் சோதியாக தோன்றுவதே தவிர எனக்கு தெய்வ வித்தியாசம் ஒன்றும் தெரியவில்லை. அவருக்கு பிரமாவையும் தெரியல, திருமாலாயும் தெரியல, உண்டாய்ந்த ஒரு பரன் தான் எனக்கு இருக்குதுன்னு தெரியும் என்று சொல்றா. எப்படி சொல்லுவேன்? வலிமை அழியும்படி ராவணனை தன்னுடைய திருவடியுள்ள கட்ட விரலால் அடர்த்தவனை, இறைவனாகிய அவனை, என் தலைவனை இன்று அடியேன் அவன் பண்பை உணர மாட்டாதேன். அரண் என்பேனோ பிரமதேவன் என்பேனோ அவருக்கு அறிய சர்வ சூட்சும பொருளான பரம்பொருள் என்பேனோ. அப்ப அவவுக்கெல்லாம் உண்டா தெரியுது. அந்த ராவணனை அவர் அந்த சுயர்மான் கட்ட விரலால அழுத்த இவர் வாசிகர் தான் அவருக்கு புத்தி சொல்லி கொடுத்தவர். அவருக்கு எச்சி என்றால் விருப்பம், இந்த கையையும் இதையும் தலையை முடிச்சு வீணிய வாசி என்று சொல்லி அந்த அந்த அவர் வாக்கால் மெனத்தால நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ சுந்தரர் மெனத்தால கமலினியை நந்தினியை நினைச்சபடியா தான் அவருக்கு பூலோகத்துல போய் கண்ணெல்லாம் தெரியாம இப்படி கஷ்டப்பட வேண்டி வந்தது. அது மாதிரி இந்த திருநாவுக்கரசர் வாயிச முடிவர இருக்கேக்க என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார், நீ இப்படி செய்யண்டா. அவர் வாக்கால தவறு செய்தபடியா தானே அவருக்கு அந்த பூலோகத்துல அவ்வளவு இதுன்னு சொல்லி. ஆனா சில கதையில சொல்லி இருக்கு, நாரதர் தான் போய் சொன்னேன் வாசியன். வாசிங்க 19. அருளையும் எளியையும் எளி அருமையும் எளிமை. அருமையும் அன்றைக்கு இப்ப கண்ணாடி போட வேண்டி கிட கட்ட போட போடுறேன்.
அருமையும் எளிமையும் இன்று நமக்களிதே மாலுக்கும் நான்முகற்கும் அன்று அளப்பரியன் ஆனானை என்றுமோர் மூவா மதியானை மூவேள் உலகங்கள் ஆவானை காணும் அறிவு. திருமாலுக்கு நான்முகனாகிய பிரமதேவனுக்கும் இன்று போல் அன்றும் அழிப்பதற்கு அரியானாக நின்றவனும் இன்றைக்கும் முதுமை அடையாமல் உள்ள ஒப்பற்ற சந்திரனை தலையில் அணியாக உடையவனும் 21 உலகங்களுக்குமாக உள்ளவனும் 21 இதான் உண்மை 27 தான் உள்ளவனும் ஆகிய சிவபெருமானை உள் முகத்தே கண்டு அனுபவிக்கும் அனுபவம் இன்று நமக்கு எளிதாக இருக்கிறதே. இது என்ன வியப்பு! அப்படிப்பட்ட பெரிய திருமால் விஷ்ணுவுக்கே அடிமுடி தேடி காணாத அந்த இறைவன் தன்னுடைய மனத்துல இப்படி சாதாரணமா வந்துட்டாரு என்றா வியப்புறான். என்ற மனத்துல அமைந்துட்டாராம். மாலுக்கும் நான்முகனுக்கும் விட்டுணுவுக்கும் மாலுக்கும் நான்முகனுக்கும் விட்டுணுக்கும் பிரமதேவனுக்கும் அன்று அளப்பரிய அரியானை அன்று அடிமுடி தேடியும் காண கிடைக்காத அந்த இறைவன் ஆண்டவ மலவந்தத்தால் அக்காலத்து தேடிய ஞான்று அருமையாக இருந்தவனும் என்றும் ஒரு மூவாம் அதியானை எப்பொழுதும் ஒரு கெடாத சந்திரனை சடையில் தரித்தவனும் மூவேழு உலகங்களும் ஆவானை 21 தான் 21 உலகங்களிலும் மற்ற உலகங்களில் நிறைந்திருக்கின்ற கடவுளையும் காணும் அறிவு அனுபவ நிலையில் காண்கின்ற அறிவு இன்று நமக்கு எளிதே. இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதத்தை அடைந்த இப்பொழுது எனக்கு அப்பெருமுளை காணும் எளிதாக இருக்கிறது. அந்த மும்மலங்களையும் கடந்து மலபரிவாகத்துல வந்துட்டா இல்ல இருவினை ஒப்புவாக்கு நன்மை உலக வாழ்க்கையை வெறுத்துட்டான். ஆனோடியா அப்படிப்பட்டவாக்கு இவர் மனத்துல தானா போய் உறுதி ஊண்டுட்டாராம். அவட்ட மனத்திலே அழுந்திட்டாராம். வியக்கிறான் தன்னிடத்து இப்படி எல்லாருக்கும் அரியவராயிருந்தவர் எப்படி என்ற மனத்துல வந்தார் என்று ஆச்சரியப்படுறான். பிரமாளுக்கும் திருமாலுக்கும் அரியவராயிருந்தவர் 7 புவனங்களுக்கும் பெரியவனா. ஈஸியா வந்தவரா தன்னட்டே அவ்வளவு எளிமையா தன் மனத்திலே ஏனெண்டாவுக்கு இந்த மலை பரிபாகம் வந்துடுது. இருவினை ஒப்பு நன்மதிமைகளே ரெண்டையும் உண்டாத்தான் பாக்குறா. கல்லையும் மண்ணையும் பொண்ணையும் எல்லாம் உண்டா பாக்குற அந்த தன்மை வந்த உடனே அவரா போய் மனத்திலே அடைஞ்சிட்டாராம். அந்த நிலை வந்தபடியாதான் நமக்கு அந்த பாக்கியம். அதை படிங்க, கருத்துரைய படிச்சுட்டு நீ பாட்டுங்க. பிரமாதி தேவர்களுக்கும் அகந்தியால் அறிய முடியாத பெரும்பொருள் அதை விட்டு அருள் சக்தி பதிந்த எனக்கு எளிதாக இருக்கின்றது. அகந்தையால் அறிய முடியாத என்பதற்கு உண்மை விளக்கம் பாடலின் ஓங்காரமே. 35வது பாடலில் 35வது பாடலில் உண்மை விளக்கத்துல சொல்லி இருக்குது. அங்காரம் ஒன்றேர் அறிவரென்ற, அதாவது அகந்தையால் அவரை அறிய முடியாது. அகந்தையாலே ஒருத்தரையும் அறிய முடியாது. அந்த நம்பிக்கை வச்சவே தான் அடைய முடியும். ஓங்காரம் என்றதில் ஆங்காரமற்றார் அறிவர், ஆங்காரம் இல்லாதவர் தான் அறிவர். ராணியக்கா, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவா அறிகின்றான் தானே அறிகின்ற மெப்பொருளும் தானே விதி சுடர் பராகாச பொருளும் தானே எவன் அவன் அறிவானும் தானே. சர்வ ஆன்மாக்களையும் வேறாயிருந்து அறிபவனும் அவனே. அறிவிப்பான் தானே. உடல் உயிர் போல ஆன்மாவிற் கலந்து அறிவிக்கின்றவனும் அம்முதல்வனே. அறிவாய் அறிகின்றான் தானே. உயிருக்குயிராய் உடனாயிருந்து அறிபவனும் அவ்விறைவனே. அறிகின்ற மெப்பொருளும் தானே. அன்பர்கள் சமாதியில் இருந்து அறிகிற உண்மை பொருளும் அதுவே. விட்டிசுடர் ஆகாசம், விட்டிசுடர் பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன். அக்கினி பூமி ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்களிலும் நிறைந்திருக்கின்றவனும் அம்முதல்வனே. சர்வ ஆன்மாக்களிலும் சகல பொருள்களிலும் வேறாகியும்
கலந்தும் உயிருக்குயிராய் கலந்து உடனாகி நிற்கின்றவன் அப்பெரும்பொருளே. ம். ஏகாரங்கள் 5 தேற்ற பொருளில் வந்தன. என்ன சொல்லுது? அவன் எல்லாம் அவன்தான், ம். அறிகின்றவனும் அவன்தான், அறிவிப்பவனும் அவன்தான். ம். மற்ற பூமி ஆகாசம் பஞ்சபூதங்களில் எல்லாம் ம். நிறைந்திருக்கிறவனும் அவன்தான். ம். இதுல இருக்குது விவரமா சொல்லுங்க வாய்ச்சி படி. இறைவன் எல்லாவற்றையும் அறிபவன் தானாக இருக்கின்றான். அவனுக்கு எல்லாம் தெரியுமா. உயிர்களுக்கு அறிவிப்பவனும் அவனாவே இருக்கு. உயிர்களுக்கெல்லாம் அவன்தான் அறிவிக்கிறான். அறிவாகவும் அறிகின்றவனாகவும் தானே. அறிவாகவும் இருக்கின்றான், அறிகின்றவன் எல்லாத்தையும் அறிபவனாயும் இருக்கிறான். அறிகின்ற மெப்பொருளும் அவனே. விரிந்த சுடரும் விரிந்த பாரும் விரிந்த ஆகாயமாய் அப்பொருள்களும் அவன்தான் எல்லாம். இந்த ஆகாயம் விரிந்த சுடர் எல்லாமே அவன்தான்.